என்னடா எப்போ பாரு லஞ்சுக்கு சாம்பார் காரக்குழம்பே வைக்கிறோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க இந்த ரெசிபி கிடச்சிச்சு. ரெசிபி பேர் அங்கமாலி மாங்காய் கறி. இது வந்து ஒரு கேரளா சைடு டிஷ்ஷுங்க. தேங்காய் பால் அரைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாங்காய் வச்சு செய்கிற சூப்பரான டிஷ்ஷு. தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முதல் தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால்னு தனியாக வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் ஒரு வெங்காயம், நான் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது கூட உப்பு, கொஞ்சம் வினிகர் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ண மாங்காய் தோல் நீக்கி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கடாயில் இந்த பிசைஞ்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா போட்டுக்கோங்க. பிசையும் போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. உப்பு, தேங்காய் எண்ணெய் பிசைஞ்சிட்டு அதை போட்டுட்டு கடாயில் நல்லா ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா கொதிச்ச அப்புறம் சுண்ணதுக்கப்புறமா நல்லா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் போட்டு சுட சுட நல்லா தாளிப்பு கொடுத்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்து தேங்காய் எண்ணெயில் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.